அரசு நிறுவனம் பத்திரிகை துறையில மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்கு, அதிகமா இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நிறுவனம், ஒரு கல்லூரி போன்ற அமைப்பை உருவாக்கணும்னு முன்னெடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை தந்திருக்காங்க. அதனால எங்களுடைய தமிழக முதல்வருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இந்த பத்திரிகை துறையில ஆர்வம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, நான் திமுகவினுடைய இளம் பேச்சாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தேர்ந்தெடுத்து ஐயாவின் முன்னாடி தான் கொளத்தூர்ல முதல் பொதுக்கூட்டம் பேசியிருந்தேன். அன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்ன வாழ்த்து தான், கண்டிப்பா மக்கள் சேவையிலையும் சரி மக்கள் பணியிலும் சரி நீங்க ஆர்வத்தோட இருக்கணும், கழக பணியிலும் சரி மக்கள் பணியிலையும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வந்த ஆர்வம் தான் இன்னைக்கு ஐயா ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிறுவனத்துல ஒரு பத்திரிகையாளரா இங்க நான் பயிற்சி பெறேன். அதுக்காக என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஐயா கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு கேட்கணும்னு ஒரே ஒரு ஆசை. நம்மளுடைய தமிழகம் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள். இந்த திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு இதழ்கள், திராவிட இயக்கத்தினுடைய இதழ்கள் தான். இன்னைக்கு எங்களுக்கு ஐயா இந்த இதழ்கள் துறையில நாங்க முன்னேறதுக்கு எங்களுக்கு என்ன அறிவுரை தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட நன்றியோட முடிச்சுக்கிறேன். நன்றி. இப்ப நீங்க வந்திருக்கீங்களா, முயற்சி எடுக்க போறீங்கல்ல, அதுதான். வணக்கம், நான் சுபத்ரா. என்னோட சொந்த ஊர் தென்காசி மாவட்டத்துல கீழக்கலங்கல்னு ஊரே தெரியாத ஊர், அந்த மாதிரி ஊரு. நான் இங்க ஏன் படிக்க வந்திருக்கேன்னா, திமுகவோட இளம் பேச்சாளர். நானும் நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கேன். அங்கதான் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கும் போது இவ்வளவு இருக்கா, இவ்வளவு சமூகத்துக்காக பண்ணிருக்காங்களா, அப்ப என்னோட பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த துறை தேர்ந்தெடுத்தேன். நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, நிறைய பேரால இந்த படிப்பை படிக்க முடியல. இதை பத்தி நான் விசாரிக்கிறச்சுல ஒரு செமஸ்டருக்கு 40,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. என்னால் அதை பண்ண முடியாது. ஆனா தமிழ்நாடு அரசு இதை வெறும் 10,000 ரூபாயிலே கொடுத்து இலவசமா விடுதியும் கொடுக்கறாங்க. அது என்ன மாதிரி கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நன்றிங்க ஐயா. இந்த நன்றி இங்க இருந்து வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.